வீராசூரான்னு ஸ்டன் ஆயிட்டானுங்க எல்லாரும் மொத்தம் வீராசூரா தான். ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேறு லெவலான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஃப்ரீயாக வந்துட்டு எடிட் பண்ணி தர முடியாது. ஸோ அதனால் பெய்டு எடிட்டிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செகண்ட் லிங்க்கு ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டும் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே அந்த வீடியோ டெம்ப்ளேட் இங்கே வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ ரைட் சைட் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 4 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இந்த பீட் மார்க்கில் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி ஃப்ரேமில் எந்த மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ணால் கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு கிராப் ஆயிரும். ஸோ அதான் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் ஒரு பீட் மார்க்லையும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்து 5 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு 2 பெரிய ஃபோட்டோ இருக்கும். அந்த 2 ஃபோட்டோ விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபோட்டோ அடுத்து 5 ஃபோட்டோக்கும் இந்த 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 எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்தேன்னா பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 5 ஃபோட்டோக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து 2 பெரிய ஃபோட்டோ விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அதாவது பீட் மார்க் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 8.24 மறுபடியும் 5 ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு ஸோ இங்கே உங்களுக்கு 2 பெரிய ஃபோட்டோ இருக்கும். அதாவது 6.20 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற 2 ஃபோட்டோ, அதாவது இந்த ஃபோட்டோ இந்த 2 ஃபோட்டோக்கும் வந்துட்டு இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 3 ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் உங்களுக்கு மேலே 2 லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோ வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.